ஹை ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் ஜெயம் ரவி அவர்களோட டிவோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இப்போ ரைட் நவ் ஜெயம் ரவி அவர்கள் அவரோட மனைவி ஆர்த்தியோட பர்சனலா தனியா பேசிட்டு இருக்காராம். அதாவது விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்ததால நீதிமன்றம் சார்பா 2 பேரையும் சமரச தீர்வு மையத்தில் மனம் விட்டு வெளிப்படையா பேச சொல்லியிருக்காங்களாம். சோ 1 ஹவருக்கு மேல 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சோ இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் மேபி 2 பேரும் இணையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சண்டை அதிகமாகி டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் ஜெயம் ரவி அவர்கள் டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்ப அவரோட மனைவி ஆர்த்தி அவர்கள் சொன்னது, எனக்கு இந்த டிவோர்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது, நான் அவர்கிட்ட பர்சனலா பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவர்களோட தரப்பு சார்பா அதெல்லாம் எல்லாமே போய் என்ன வீட்டுக்குள்ள கூட சேர்க்கல, என்னோட வீட்டுல இருக்கிற என்னோட திங்ஸை கூட என்ன எடுக்க விடல, அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கூட என்னோட ஒய்ஃப் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, படத்தோட ப்ரொமோஷன் போஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்டதுக்கு கூட தரல, சோ நான் ஸ்ட்ரைட்டா இன்ஸ்டாகிராம் மேனேஜ்மெண்ட்டையே ரீச் பண்ணி என்னோட ஐடியை மீட் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சொல்லியிருந்தாரு. சோ ஜெயம் ரவி அவர்கள் சொன்னது பார்த்தா பயங்கரமா அவரை கொடுமைப்படுத்தின மாதிரி தான் தெரிஞ்சுது. அண்ட் அவரு சென்னையிலே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு மும்பையிலேயே வீடை பார்த்து ஷிஃப்டும் ஆயிட்டாராங்க. சோ அதனால அந்த அளவுக்கு வெறுத்து ஃபெட்டப் ஆயிட்டு திரும்பவும் அவரால் சேர்ந்து வாழ முடியுமான்றது டவுட் தான். பட் ஆனா மேபி ஆர்த்தி அவர்கள் அவங்களோட அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி சில தவறான விஷயங்களை பண்ணிருக்கலாம். ஏன்னா ஜெயம் ரவி அவர்களோட மதர் இன் லாவை பத்தி தெரியும். 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போதே ஜெயம் ரவி அவர்கள் அவங்கள பத்தி மேடையிலே பேசியிருக்காரு. சோ 2 பேருக்கும் இடையிலான இஷ்யூக்கே அவங்க தான் மெயின் காரணம்னு சொல்லப்படுது. பட் இதெல்லாம் அவங்களோட பர்சனல், நமக்கு கன்ஃபார்மா தெரியாம அதெல்லாம் பத்தி பேசக்கூடாது. பட் இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரீசெண்டா தான் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் திரும்பவும் சேர போறாங்க அப்படின்ற மாதிரி வதந்தி பரவுச்சு. பட் ஆனா அந்த மாதிரி இது நடக்காம கோர்ட்ல அவங்களுக்கு விவாகரத்தை கிராண்ட் பண்ணாங்க. சோ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.